ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேனைக்கிழங்கினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சேனைக்கிழங்கை நம்ம சாப்பிட்றதுனால இதில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது, இது நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன நல்லது பண்ணதுன்னு தாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த சேனைக்கிழங்கினுடைய இந்த சாப்பிட்றதுனால என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நம்ம இன்னைக்கு சேனைக்கிழங்கினுடைய மருத்துவ பயன்கள் பற்றி சொல்ல வந்திருக்கோம். ஸோ அதனுடைய பலன்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் அதை பற்றி பார்க்கலாம். இது எங்கே விளையுது அப்படின்னும் சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த கிழங்கு வகையில் நீண்ட காலம் வச்சுருந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதில் இந்த சேனைக்கிழங்கை சொல்லலாம். ஏன்னா இதை வெளியிலேயே வச்சு இந்த கிழங்கு நம்ம பயன்படுத்தலாங்க. இந்த கிழங்குல ஸ்டார்ச் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது ஈரம் நிறைந்த உஷ்ண பிரதேசங்களில் தான் இந்த கிழங்கு ரொம்பவே அதிகமாக பயிரிடுறாங்க. இந்த சேனைக்கிழங்குகள் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா, ஆசிய, தென் அமெரிக்கா மற்றும் கடல் தீவு பிரதேசங்களில் வாழும் லட்சக்கணக்கான மக்களினுடைய முக்கியமான மாவுச்சத்து உணவு அப்படின்னு சொன்னால் இந்த சேனைக்கிழங்கை சொல்லலாம். இது உருளைக்கிழங்கு, சர்க்கரைவள்ளி கிழங்கை போல இந்த கிழங்கையும் பயன்படுத்துகிறாங்க. இந்த கிழங்குகள் 6 முதல் 8 மாதங்கள் வரை இந்த கிழங்கு கெட்டு போகாமல் இருக்குங்க. ஸோ நீங்கள் வெளியிலேயே வச்சு இந்த கிழங்கு யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது. இதை காய்கறியாகவும் ஊறுகாய் போடவும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக யானையோட கால் போல் இருப்பதால் இதை யானைக்கால் கிழங்கு அப்படின்னும் நம்ம சொல்லி கூப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது மேற்கு ஆப்பிரிக்காவிலும் நியூக்ளியிலும் சேனைக்கிழங்குகளும் முக்கியமான ஒரு வேளாண்மை பொருட்கள் அப்படின்னா இந்த சேனைக்கிழங்கை நம்ம சொல்லலாம். கிமு 8000 ஆண்டுகளில் ஆப்பிரிக்காவிலும் ஆசியாவிலும் முதலாக பயிரிடப்பட்டது அப்படின்னா இந்த சேனைக்கிழங்கு தாங்க. இன்று வரை இந்த பிரதேசங்களின் ஏழை எளிய மக்களினுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் இந்த கிழங்குகள் ரொம்ப 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 முக்கிய பங்காற்றுதுன்னு நம்ம சொல்லலாம். இது என்னென்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம 6 மாதம் வரை இதை இந்த கிழங்கை நம்ம வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாங்க. மழைக்காலத்தில் ஏற்படுற அந்த உணவு பஞ்சத்துலேருந்து மக்களை காப்பாற்றுறதுக்கும் இந்த கிழங்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது இந்த கிழங்குல பார்த்தீங்கன்னா ஒரு விஷக்காரம் ஒன்று இருக்குதுங்க. பயப்பட வேண்டியதில்லை. அந்த விஷக்காரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய நேம் டயாஸ்கோரின் அப்படிங்கிற ஒரு விஷம் காரம் தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப 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 கம்மியான அளவில் இருக்குது. இது கம்மியான அளவில் இருந்தாலும் நாம் கிழங்கை சமைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா வேக வச்சு தான் இதை இந்த கிழங்கை சமைப்போம். ஸோ அதனால் இதனுடைய இந்த விஷக்காரம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நம்ம வேக வைக்கிறதுனால அதனுடைய விஷக்காரம் அழிந்து விடும். ஸோ இந்த டயாஸ்கோரிங்கிற அந்த விஷக்காரம் நம்ம கிழங்குகளை வேக வச்சு சமைக்கிறதுனால அது அழிஞ்சு போயிடுங்க. ஸோ இந்த கிழங்குல ஸ்டீராய்டுகளான சபோஜெனிங்களும் இதில் அதிகமாக இருக்குது. டயாஸ்கோரியா இன கிழங்குகளை விட்டமின் சி, நார்ச்சத்து, விட்டமின் B6, பொட்டாசியம், மேங்கனீஸ் சத்துக்கள் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. கொலஸ்ட்ரால், கொழுப்பு, இந்த சோடியம் இதெல்லாம் இதில் ரொம்பவே கம்மியாக இருக்குதுங்க. ஸோ அதனால் இது சாப்பிட்டா கொழுப்பு இதெல்லாம் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் நமக்கு எதுவுமே வராது. இதில் விட்டமின் சி, நார்ச்சத்து, விட்டமின் B6 இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது ஹெல்த் என்ன மாதிரியான ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனைக்கிழங்கை அதிகமாக கேர்ள்ஸ் எடுத்துக்கிறதுனால எலும்பு அடர்த்தி குறைபாடும் ஆஸ்டியோபெராசிஸ் அப்படிங்கிற ஒரு நோயும் இதய நோயும் இதனால் தவிர்க்கப்படுதுங்க. இதில் கொழுப்புங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்மளுடைய இதயம் பாதுகாக்கப்படுது. உருளைக்கிழங்கு இந்த மாதிரி அந்த கிழங்குகளை விட இந்த சேனைக்கிழங்கு வகையில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சர்க்கரையோட அளவு குறைஞ்சு காணப்படுது. அதனால் நீரிழிவு நோயாளிகளும் இந்த சேனைக்கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். குறைந்த கிளைசமிக் அளவு ரொம்பவே கம்மியாக இருக்குது. இது நீடித்து இருக்கும் சக்தியை கொடுப்பது மட்டுமின்றி நீரிழிவு, அதீத உடல் பருமன் ஏற்படாமலும் நம்ம உடலை ரொம்பவே பாதுகாக்குதுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இன்னும் என்னென்ன நோய் நமக்கு வராமல் பாதுகாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்வாதம், நீரிழிவு, தொழுநோய், மூல நோய், உடம்பு வறட்சி, உடல் பலவீனம், ஆஸ்துமா இந்த மாதிரி இந்த நோய்களில் இருந்து நம்ம உடம்பை பாதுகாக்கிறது இந்த கிழங்குக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குதுன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ஒரு நல்ல உணவு மருந்து. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இது நம்மளுடைய உடம்பை நல்லா வலுவடைய செய்யும். பெண்கள் 30 நாட்களும் நம்ம இந்த சேனைக்கிழங்கை சாப்பிட்லாங்க. ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த சேனைக்கிழங்கை சாப்பிட்டாலும் பயம் எதுவுமே தேவையில்லை. நமக்கு எந்த ஒரு கெடுதல் எதுவுமே செய்யாதது அப்படின்னா இந்த சேனைக்கிழங்கை நம்ம சொல்லலாம். இதில் புரதம், தாது உப்புக்கள், மாவுச்சத்து, விட்டமின் ஏ, கால்சியம், இரும்பு, தயாமின், நிக்கோட்டினிக்கும் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு கெடுதலும் நமக்கு கிடையாது. உணவு செரிமானமாகி இது நல்லா பசி எடுக்கிறதுக்கு இந்த கிழங்கு ரொம்பவே முக்கிய பங்காற்றுதுன்னு
சொல்லலாங்க. இது வந்து நம்ம இப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிட்றதுனால நம்ம உடம்பை வலுவடைய செய்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து கால்சியம் சத்து வந்து இதில் அதிகமாகவே காணப்படுது. ஸோ இது குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயசானவங்களுக்குலாம் வந்து எலும்பு வந்து ரொம்ப பலவீனம் அடைஞ்சிரும். அதுலேருந்து பாதுகாக்கிறது அப்படின்னா இந்த சேனைக்கிழங்கு வந்து முக்கிய பங்காற்றுது. அது இல்லாமல் பித்த கோளாறு, வயிற்று கோளாறுகள் இந்த மாதிரி எதுவும் வராமையும் நம்ம பாதுகாக்குது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பி குரூப்புங்கிற ஒரு மாத்திரையை வந்து எடுத்துக்குவாங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த சேனைக்கிழங்கு வந்து சாப்பிட்லாம். ஏன்னா மாத்திரை சாப்பிடும் போது அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் இந்த சேனைக்கிழங்கை சாப்பிடும் போது அந்த மாதிரி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. அதனால தான் வந்து ஆப்ரிக்கர்கள் வந்து சேனைக்கிழங்கை வந்து முக்கிய உணவாக எடுத்துக்கிறதுல ரொம்ப 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 முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அடுத்தது கால்நடைகளுக்கு எந்த மாதிரி ஒரு உணவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் லூசியானாங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த சேனைக்கிழங்கை வந்து விளைவிக்கிறதுல ரொம்ப 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 விவசாயிகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் தராங்க. இது வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா 20 முதல் 40 கிலோ வரை எடை கொண்டதாக இருக்கும். ஸோ அதனால் தென் அமெரிக்காவில் கால்நடைகளுக்கு வந்து இதை தான் அவங்க உணவாக கொடுக்குறாங்க. அதனால் அந்த கால்நடைகள் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஊட்டத்துடனும் நல்லாவே அது வந்து வளரணும் நம்ம சொல்லலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனைக்கிழங்குல என்னென்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து லேடிஸ்லேருந்து எல்லாருக்குமே இந்த சேனைக்கிழங்கு சாப்பிட்றதுனால ரொம்ப 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 நம்ம உடம்புக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இனிமேல் நீங்களும் இந்த சேனைக்கிழங்கை வந்து உணவில் வந்து சேர்த்திக்கோங்க. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை வந்து எல்லாருமே நம்ம வந்து சாப்பிட்லாம். எல்லா நோய்களுக்கும் இது ஒரு மருந்தாக இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.